திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறைகள் ஆசிரியர் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி படிப்பதற்காக மதுரை எம்பதியைச் சேர்ந்த மதுரை மாகாணத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திரு முத்து பிச்சை ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். ஐயா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடி வணக்கிறேன். ஓ நமச்சிவாய, நமச்சிவாய. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரார் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாற்றடிகள் வாய்ந்த திருவாளிய அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிரீரர் கல்லாடனார் ஓன்கபிலர் பரணர் மெய் உணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகள் திருமேவும் பட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமேவும் பட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவனரி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக மீண்டும் மதுரை அம்பதியை சார்ந்த மதுரையில் வசிக்கக்கூடிய சிவத்திரு முத்து பிச்சை ஐயா அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற்சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் புவனம் முய்ய இருக்கட உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றவள்தான் அருளும் எனவும் கூடி திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவான் அவர் கோவில் சேர்ந்தாரன்றே செஞ்சடைவான் அவர் கோவில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. இப்படி இருந்தா மன்னிக்கிறேன். சுவா நன்றிங்க ஐயா. சிவபெருமானே, அடியானும் முயற்சி பண்றேன். அருமை பாண்டிங்க. இருந்தாலும் அடியான ஒரு முயற்சி பண்ணிடுறேன். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியர்கண் 12 முள் புவனம் முய்ய இருக்கட உண்டருளும் உலகம் எல்லாம் இருக்கட உண்டவர் அருளும் உலகம் எல்லாம்
ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி திரட்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தாரன்றே. அருமை அருமை. சிவசிவா, திருச்சிட்டம்பலம். நீங்களும் அழகா வாசிட்டீங்க, நன்றி. அடுத்து திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி அமுதா திரவியதாஸ் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. சிவாய நமக. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாள் உற்று பின்ன நீ அம்மாளுங்கி அரற்றாதே திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருத்தால் சென்று சேர்வோமே திருத்தால் சென்று சேர்வோமே. சிவாய நமக. நன்றிங்க ஐயா. அருமை 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 சிவபெருமன். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக மீண்டும் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி வசிக்கக்கூடிய சிவ திருமதி அமுதா திரவியதாஸ் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. சிவாய நமக. செய்வீர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் சென்னி இளஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நமக. நன்றிங்க ஐயா. அருமை 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 அருமை. சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்மையெல்லாம் ஒன்று குவித்திருக்கக்கூடிய திருவருள் கருணைக்கும் நம்முடைய மனம் மொழி மெய்களாலே வணங்கி நம்மையெல்லாம் பிறந்து மொழி பயின்று நமக்கு இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்த தாய் தந்தை முதற்கொண்டு காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் வந்து எம்பெருமான் திருவடியை நம்மில் நமக்கே அறிமுகப்படுத்திய அந்த சிவகுருநாதருடைய பொற்பாதங்களுக்கு உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. நம்முடைய அறியாமையை நீக்கக்கூடிய
அந்த குருவருளை எண்ணி குருவருளுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். திருமந்திரத்தில் நம்முடைய திருமந்திரத்தை இயற்றிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி இன்றைக்கு நாம் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 21வது தலைப்பாக இருக்கக்கூடிய சந்திர யோகம் என்கிற தலைப்பின் கீழே 9வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 21வது தலைப்பாக இருக்கக்கூடிய சந்திர யோகத்தில் 9வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு உண்டான பாடல். தரணி சலம் கணல் கால் தக்கவானம் அரணியபானு அருந்திங்கள் அங்கி தரணி சலங்கணல் கால் தக்கவானம் அரணியபானு அருந்திங்கள் அங்கி முரணிய தாரகை முன்னிய ஒன்பான் பிரணவமாகும் பெருநெறிதானே முரணிய தாரகை முன்னிய ஒன்பான் பிரணவமாகும் பெருநெறிதானே இனி பாடலை பதம் பதமா பார்ப்போம். தரணி சலங்கணல் கால் தக்க வானம் அரணிய பானு அருந்திங்கள் அங்கி முரணிய தாரகை முன்னிய ஒன்பான் பிரணவமாகும் பெருநெறிதானே. இன்னொரு முறை பதமா பார்த்துடலாம். தரணி சலங்கணல் கால் தக்க வானம் அரணிய பானு அருந்திங்கள் அங்கி முரணிய தாரகை முன்னிய ஒன்பான் பிரணவமாகும் பெருநெறிதானே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இனி பாடலுக்குண்டான பொழிப்புரை தர்மயாதீனம், தர்மபுர ஆதீனத்திலிருந்து வெளியிட்ட அந்த பொழிப்புரையை பார்ப்போம். பாடலுக்கான பொழிப்புரை. பிரணவ யோகம் எனப்படுகின்ற பெரிய நெறி, பிரணவ யோகம் எனப்படுகின்ற பெரிய நெறி பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம், சந்திரன், சூரியன், அக்னி, நட்சத்திரம் என்னும் நவமண்டலங்களை ஒன்பான் வட்டங்களை உடையது அப்படின்றது பொழிப்புரை. மீண்டும் பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். தர்மபுர ஆதீனம் கொடுத்த விளக்கத்தை பார்ப்போம். பிரணவ யோகம் எனப்படுகின்ற பெரிய நெறி, இந்த நெறிக்கு பேர் என்ன? பெரிய நெறி. ஆனா பாட்டிலே பெரிய நெறி வந்துருச்சு. பிரணவ யோகம் எனப்படுகின்ற பெரிய நெறி, அந்த பெரிய நெறிய 9 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. அதை தான் சொல்ல வராங்க இவங்க. பிரணவ யோகம் எனப்படுகின்ற பெரிய நெறி பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம், சந்திரன், சூரியன், அக்னி, நட்சத்திரம் என்னும் நவமண்டலங்களை உடையது இந்த பிரணவ நெறி ஆகும் அப்படின்றது தான் பாடலுக்கான பொழிப்புரை. இனி யதார்த்தமா நம்முடைய சிகாரம் சைவ நெறி பாடசாலையில திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை வணங்கி இந்த பாடல் மூலம் நமக்கு என்ன இன்னைக்கு கத்துக்க போறோம் அப்படின்றது மட்டும் பார்ப்போம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.
தரணி சலங்கனல் கால் தக்க வானம். முதல் வரி அதான் சொல்லுது, தரணி. தரணி அப்படின்னா மண்ணு, சலம் அப்படின்னா நீரு, கனல் அப்படின்னா நெருப்பு, கால் அப்படின்னா காற்று, வானம் அப்படின்னு சொன்னா ஆகாயம். இந்த முதல் வரி என்ன சொல்லுது பாருங்க, தரணி சலம் கனல் கால் தக்க வானம் அப்படின்னா பஞ்சபூதங்களையும் முதல் வரியில திருமூல நாயனார் சொல்லிட்டார். அடுத்த வரி அரணிய பானு. அப்படி நம்மளை காக்கக்கூடிய இன்னும் 2 விஷயத்த சொல்றார். அரணிய பானு. பானு அப்படின்னா சூரியன், பானு பிரியா அப்படின்னா சூரியனை விரும்புகிறவள் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் பானு பிரியான்னு பேர் வச்சுக்குவாங்க. பானுன்னா என்னன்னு தெரியாது. பானுன்னா சூரியன். அரணிய பானு அருந்திங்கள் அங்கி. அரும் திங்கள் அங்கி. அப்போ சூரியன் சந்திரன், அருந்திங்கள் அற்புதமான அருமையான நிலவு. எத்தனை பேர் அடிக்கிட்டு வராங்க பாருங்க. தரணி பூமி, சலம் நீரு, கனல் நெருப்பு, கால் காற்று, வானம் ஆகாயம், அரணிய பானு அப்படின்னா சூரியன், அரும் திங்கள் எப்படி சொன்னால் அருமையான நிலவு, அங்கி அப்படின்னா நெருப்பு. அந்த பஞ்சபூதங்கள்ல வரக்கூடிய கனல் கனல் நெருப்பு சொல்லிட்டாங்க. இங்க அங்கின்னா சுழுமுனை சொல்லக்கூடிய நெருப்பு. முரணிய தாரகை. முரணிய தாரகை அப்படின்னா மின்னும் நட்சத்திரம். மொத்தம் எத்தனை ஆச்சு? 9. முன்னிய ஒன்பான் அப்படின்னா இத்தனையும் சேர்ந்து 9 மண்டலங்கள். இது ஒன்னா சேர்ந்தா எப்படி வெளிப்படும்னா பிரணவமாக வெளிப்படும். அதுக்கு பெருநெறிதானே. யதார்த்தமா திருப்பியும் பார்த்துருவோம். அதாவது இப்போ தரணி அப்படின்னா பூமி மண்ணு, சலம்னா நீரு, கனல்னா நெருப்பு, கால்னா காற்று, வானம்னா ஆகாயம். பஞ்சபூதங்களும் வந்துருச்சு. இந்த பஞ்சபூதங்கள் இல்லாம சூரியனை சேர்த்துக்கிறாங்க, அதான் நம்ம வலது கண். அதுக்கப்புறம் அருந்திங்கள் அப்படின்றாங்க, நம்முடைய இடது கண். அதுக்கப்புறம் சுழுமுனையில இருக்கக்கூடிய அங்கி அப்படின்னா அதாவது அக்னி, அக்னிக்கலை. இது 3 சேர்ந்துருச்சு. இந்த 3 அந்த 5 சேர்த்த 8. 8ஓட சேர்த்து நட்சத்திரம் அப்படின்னு முடிக்கிறாங்க. தாரகை, முரணிய தாரகை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்ப தாரகை அப்படின்னா நட்சத்திரம். இந்த 9ம் சேர்ந்தா பிரணவம் ஆகும் பெருநெறி தானே. யார் ஒருத்தர் பஞ்சபூதங்களையும் 3 மண்டலங்களையும் நட்சத்திரத்தையும் புருவ நடுவிலே பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு பெருநெறியை பின்பற்றுகிறவர்கள் என்று பெயர். அவ்வளவுதான். சிவநெறி, செம்மை நெறி, செம்மை நலம், முக்தி நெறி, பக்தி நெறி, முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. இந்த மூர்க்கர்கள் யார் அப்படின்னா வழி தெரிஞ்சும் பின்பற்றாதவர்கள், கண் இருந்தும் குருடர்கள். நத்தனத்தையா கண் இருக்கும், ஆனா திருவடியை பார்க்க மாட்டாங்க. கண்ணு மீன் போல இருக்கும், அழகா இருக்கும். ஆனா திருவடியை பார்க்காத கண்ணு நொல்ல கண்ணு தான். எது நல்ல கண்ணு? எம்பெருமான் திருவடியை போற்றி வணங்குகிற கண்ணு தான் நல்ல கண்ணு. மத்ததெல்லாம் நொல்ல கண்ணு. அப்போ இந்த 9 பொருளையும் இங்க வகைப்படுத்தி சொல்றார். 9 மண்டலங்களா பிரிச்சுக்கிறார், நவ மண்டலங்களா பிரிக்கிறார். அந்த நவமண்டலங்கள் அனைத்துமே எம்பெருமான் திருவடியாக இருக்க மாடக்கோயிலில் இருக்கிறது.
அந்த மாட கோயில் எங்க இருக்குன்னா புருவ நடுவுல இருக்கு. நட்சத்திரம் மாதிரி பிரிங்க, ஒரு நட்சத்திரம் மாதிரி போடுங்க. நம்ம வீட்டுல மாடம் இருக்குல்ல, மாடத்துல விளக்கேத்துறோம்ல, அந்த மாடத்துல விளக்கேத்துற மாதிரி நம்ம புருவ நடுவுல விளக்கேத்தணும். அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மாடத்துல பிரணவ யோகம் இருக்கிறது, அங்க 9 மண்டலங்கள் இருக்கிறது அப்படின்ற செய்திய மிக எளிமையா சொல்லியிருக்கிறார் திருமூல நாயனார். யார் யார் இருக்காங்களாம்? பிருதிவி அப்படின்னா மண்ணு, அப்பு அப்படின்னா நீர், தேயுன்னா நெருப்பு, வாயுன்னா காற்று, ஆகாயம்னா வானம், அப்புறம் சந்திரன், சூரியன், அக்னி, நட்சத்திரம். இது சேர்ந்த 9 மண்டலங்களை நீங்க இருந்த இடத்துல இருந்து தரிசனம் செய்யலாம், குருநாதருடைய தயவை பின்பற்றி. இந்த யோகத்துக்கு பேரு பிரணவ யோகம். ஆனா பேரு சந்திர யோகம். பாரு, திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 21வது தலைப்புக்கு பேர் என்னன்னா சந்திர யோகம். சந்திரன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சந்திரன் என்பது மனம், சந்திர யோகம் என்பது மனத்தை எம்பெருமான் திருவடியில் ஒப்படைப்பது. இந்த ஒப்படைப்புக்கு பேரு தான் தவம். நாம ஒப்படைக்கலனாலும் ஒப்படைக்க விட்டாலும் நைட்டு தூங்கும்போது ஒப்படைச்சிருவோம், அது இயல்பு. மனம் தன் வியாபாரத்தெல்லாம் மூட்டை கட்டி கடையை மூடிட்டு தூங்கும்போது என்ன பண்ணுது? வந்து சரண்டர் ஆயிருது. இது ஒரு விதமான ஒப்படைப்பு. அதே மனம் காலையில் திருப்பள்ளி அழிச்சு தானாவே எழுந்துக்குது, வியாபாரத்தை ஆரம்பிக்குது. ஏன் வீடு, ஏன் பொண்டாட்டி, என்னது சாப்பாடு செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்ன்ற விகாரங்கள், விகாராதிகள் எப்ப வருது? காலையில எழுந்துக்கும் போது தானாவே வந்துருது. சாயந்தரம் ஆகும்போது திருப்பியும் ஏற கட்டின்னு எல்லாத்தையும் அப்படி என்ன பண்ணுது? மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு தூக்கத்துக்கு போகுது. இயல்பாவே ஏற கட்டுறதும் திருப்பியும் கடையை திறக்கிறதும் திருப்பியும் கடையை மூடுறதும் கடையை திறக்கிறதும் தான் இந்த வியாபாரத்தை இந்த மனம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதுதான் மனத்தினுடைய இயல்பு. மனம் ஒரு வியாபாரி. அந்த வியாபாரி இந்த மனத்தை நிலையில்லாத பொருள்களுக்கு செலவு செய்கிறானா இல்ல நிலையான பொருளுக்கு செலவு செய்யறானா? இதுதான் கேள்வி. அழியக்கூடிய பொருளுக்காக தன் வாழ்நாளை செலவு செய்கிறார்களா மனிதர்கள், இல்ல நிலையான பொருளுக்காக செலவு செய்கிறார்களா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஏன்னா மாயை தான் அதுக்கு காரணம். குருநாதர் வந்த பிறகு மயக்கம் தீருது. எது நிலையானது, எது நிலையில்லாதது? நிலையில்லாததுக்காக இந்த மனம் தன் வாழ்நாளை செலவு செஞ்சதுன்னா அது மீண்டும் பிறவிக்கு ஆளாகிறது. ஏன்னா மனத்தினுடைய இயல்பு ஆசைப்படுதல், அது ஒருபோதும் நிறைவடையாது. அப்ப அந்த மாட்டை கொண்டாந்து கட்டடியில கட்டணும். அப்போ மூக்கு குத்துன மாடு, மூக்கு குத்தாத மாடு, மூக்கு குத்தாத மாடு அடங்காத மாடு, அது ஊரை சுத்தம், மீண்டும் பிறவிக்கு ஆளாயிடும். மூக்கு குத்துன மாடு ஒரு நிலையில நிற்கும், கட்டடியில நிற்கும். அது எம்பெருமான தரிசனம் செய்யும். இதுதான் அடங்கிய மனம், அடங்காத மனம். அப்படி மனமாகிய சந்திரனை வெளியே செலவு செய்யாம யார் ஒருத்தர் தன்னுடைய புருவ நடுவிலே கொண்டு வந்து தன்னுடைய திருவடி, எம்பெருமான் திருவடியில் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் கொண்டு வந்து யார் நிறுத்துகின்றார்களோ அவர்கள் சந்திர யோகத்தினை அடைந்தவர்கள் ஆவார்கள். மனம் திரும்புங்கள் அப்படின்றான் மாற்று சமயத்துல. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்றான். அந்த பரலோகம் வேற ஒண்ணுமே இல்லை, எம்பெருமான் திருவடி தான். அதுதான் திருமூலர் சொல்றாரு, இந்த 9 மண்டலங்களையும் எவன் ஒருங்கே நினைத்து அங்கே தவம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நவமண்டலமும் ஒடுங்கி நிற்கும். அந்த நெறிக்கு பெருநெறி என்று சொல்லுகிறார். தரணி சலங்கணல் கால்தக்க வானம் அரணிய பானு அருதிங்கள் அங்கி முரணிய தாரகை முன்னிய ஒன்பான் பிரணவமாகும் பெருநெறிதானே.
இந்த பெருநெறியை பின்பற்றுகிறவர்கள் பெரியவர்கள். யார் பெரியவர்கள்? இவங்க தான் பெரியவங்க. இவங்க தான் பெரியவங்க. யார் பெரியவங்க? மனத்துக்கண் மாசில்லாதவர்கள், எம்பெருமான் திருவடியிலேயே மனத்தை லயிக்க விட்டவர்கள் பெரியவர்கள். அப்படி என்னதான் வயசாகி இருந்தாலும் இன்னும் நிலையில்லாத பொருள்கள் மேல் மனம் ஓடிக்கொண்டே இருந்தால் அவர்கள் சிறியவர்கள் தான். அப்போ பெரியவர்கள் சிறியவர்கள்ன்றது அந்த புலன் ஒடுங்குகிறதை வைத்து சொல்ல முடியும். 5 அடக்குகிறதை வைத்து சொல்ல முடியும். மனத்தை எம்பெருமான் திருவடியில் வைத்தவர்கள், மனத்தை எம்பெருமான் திருவடியில் வைக்காதவர்கள் 2 பேரை பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த திருவடியில வைக்கிற பழக்கம் குருநாதர் இல்லைன்னா முடியாது. நமக்கு ஒரு குருநாதர் வந்து போதும், அலைஞ்சதெல்லாம் போதும், கோயில் கோயிலா ஓடுனதெல்லாம் போதும். ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு நாள் அலைவீங்க? ஆட்டை தேடி அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டுவதற்கு அருபரத்தில் ஒருவன் குருபரனாக இறங்கி வருகின்றான். அப்படி இறங்கி வந்து இந்த பிரணவ யோகத்தை நமக்கு சொல்லித்தரான். அப்ப சந்திர யோகத்துல நம்ம இன்னைக்கு பிரணவ யோகத்தை பார்த்தோம். பிரணவம்னா என்ன? சின்ன அனலைஸ் பண்ணிக்குவோம். பிரணவம் அப்படின்னா ஓங்காரம். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. அந்த பிரணவத்தை அனுபவித்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கோயிலுக்குள்ள போனோம்னா இன்னைக்கு அந்த மின்சாரத்துல இயங்குற சப்தத்தை போட்டு விட்டுறாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய இன்னைக்கு ஒலிக்க விட்டுறாங்க. அது உள்ள போனோம்னா ஒரு ரிதத்தை ஏற்படுத்துது, ஒரு விதமான சுருதியை ஏற்படுத்துது. அதுதான் ஓங்காரம். அந்த ஓங்காரம் ஏற்கனவே இருக்கு. அதை கொஞ்சம் உற்று கவனிக்கணும். அந்த ஓம்ன்ற சப்தம் நல்லா காதை மூடினீங்கன்னா இம்னு கேட்கும். உங்களுக்கு தண்ணியில நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு கணத்துல மூழ்கும் போது கேட்கும். அதே மாதிரி கடல்ல போனவங்களுக்கு காதுல சங்கு வச்சா கேட்கும். வீட்டுல சங்கு இருந்ததுன்னா அந்த சங்கோடைய பாகத்தை எடுத்து காதுல வச்சு பாருங்க, இம்முன்ற சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் தானாவே நீங்க அந்த இம்மை நீங்க உணர்ந்துருவீங்க. இம்ன்ற சத்தம் கேட்கும். இந்த இம்முன்ற சத்தம் தான் ஓங்காரத்துல முடிவதனால இதுக்கு ஓங்கார மந்திரம், பிரணவ மந்திரம், பிரணவ சொரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த கணபதியே பிரணவ கணபதினு தான் சொல்லுவாங்க. அகார உகார மகாரங்கள் சேர்ந்தது அந்த இம். இது எல்லாமே லயப்பட்டு போய் நிக்கிற இடம் தான் புருவ நடு. அப்போ என்ன சத்தத்தை நீங்க கேட்பீங்கன்னா பிரணவம்ன்ற ஒரு ஒலியை கேட்பீங்க. அப்படி அந்த பிரணவத்துல நீங்க லயிச்சிட்டீங்கன்னா புருவ நடுவை விட்டு எட்ட வர மாட்டீங்க. இதுதான் செய்தி. அப்போ ஓசை ஒலியலாமான கண்ணும் காதும் வச்ச மாதிரி யாரை பார்க்கணும்? சிவபெருமானை பார்க்கணும். உங்க கண்ணையும் காதையும் கொண்டு போய் எம்பெருமான் திருவடியில நிறுத்திட்டீங்கன்னா அதான் பிரணவ யோகம். ஆமா சாமி, நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களால என்ன பண்ண முடியல. அப்போ அதுக்கு ஒரு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. தாள் என்பது எம்பெருமான் புருவ நடு. இந்த தாளை அன்பால அணுகணும். எப்படி அணுகணும்னா, சாமி எங்களுக்கு கொஞ்சம் காட்ட மாட்டீங்களா? பெருமான் பேரானந்தத்து பெரியாதிருக்க பெற்றீர்கள். அங்க அடியார்கள்லாம் எப்படி இருக்காங்களாம்? அந்த புருவனோட விட்டு வரமாட்டேன். இமைக்காம பாக்குறவங்களுக்கு இமையோர்கள். இமைக்காமலேயே எம்பெருமான் திருவடியை பாக்குறவங்களுக்கு என்ன பேரு? இமையோர்கள், வானோர்கள். இவங்க தான் வானோர்கள். வானோர் பெருமானை இமைக்காம பார்க்கணும். இமைச்சிட்டீங்கன்னா பாவம். அதனாலதான் நல்ல பாம்புக்கு அந்த கண்ணுல இமை கிடையாது. இமைக்காம இருக்கிறதுனால அது 24 மணி நேரம் தவத்துல இருக்கு, தெளிவா இருக்கு. அதுபோல நம்முடைய கண்களை
எம்பெருமான் திருவடியிலே வைக்கும் பொழுது இந்த தரணி, சலம், கனல், கால், வானம், அரணி, பானு, அருந்திங்கள், அங்கி, முரணிய தாரகை 9 மண்டலங்களும் நம்முடைய புருவ நடுவிலே நாம் தரிசிக்கலாம். அதற்கு பிரணவ யோகம் என்கிற பெயரை திருமூல நாயனார் கொடுக்கிறார். அப்ப பிரணவம் என்பது ஓங்கார ஓசை. அப்ப ஓசையிலே இந்த 9 மண்டலங்களை உணர முடியும். அப்ப எம்பெருமான் திருவடியை நாம புருவ நடுவுல குருநாதருடைய தயவு கொண்டு எப்பொழுது பார்க்க முயற்சி செய்கின்றோமோ அப்பொழுது இந்த 9ம் நமக்கு வாய்க்கும் என்கிற உண்மையை சொல்லி பாடலை மீண்டும் ஒரு முறை பாடி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். தரணி, சலம், கனல், கால் தக்க வானம், அரணிய பானு, அருந்திங்கள், அங்கி, முரணிய தாரகை, முன்னிய ஒன்பான், பிரணவமாகும் பெருநெறிதானே. இதுக்கப்புறம் நெறி அப்படின்னு யாருன்னா பேசினாங்கன்னா, எது பெருநெறி அப்படின்னா, எது சிவநெறி, இதுனா எது சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னா, சிவனடி கீழ் அப்படின்னு சொன்னா யார் சிவன் அடியார்கள் அப்படின்னு சொன்னா இந்த பெருநெறியை அறிந்தவர்கள் அடியார்கள். மத்தவங்க எல்லாம் அடியார்கள்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். சின்னங்கள் மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். சின்னங்கள் மட்டும் இருக்கும். திருநீர் இருக்கும், ருத்ராட்சம் இருக்கும், 5 எழுத்து இருக்கும். ஆனா அடியை பார்த்தாங்களான்னு பார்த்திருக்க மாட்டாங்க. அனுபவிச்சிருப்பாங்களா, அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஓங்காரத்தை உணர்ந்திருப்பானா, உணர்ந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் குருவருள் வாய்க்கலன்னு அர்த்தம். குருவருள் வாய்த்தால் தான் திருவருள் வாய்க்கும். அப்போ அவங்களுக்கு குருநாதருடைய அருள் பெற்று ஒரு கணமாவது எம்பெருமான் திருவடியில லயிச்சு நிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெற்று விட்டாலே பிரணவம் சொரூபம் அவங்களுக்கு கிடைச்சிரும். அதுதான் குருவருளை எண்ணி நம்ம வியக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை தான் திருமூல நாயனார் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த பிரணவ யோகத்தை நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த 9 விதமான மண்டலங்களையும் எம்பெருமான் திருவடியிலே நாம் லயித்து பார்க்க வேண்டும். பஞ்சபூதங்களும் இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடிய 3 மண்டலங்களும், பஞ்சபூதங்களும் ஒரு மண்டலமாகவும், இந்த 3 மண்டலமும் சேர்த்தா மொத்தம் 7. பிறகு 5 பூதமும் 3 மண்டலங்களும் சேர்க்கும்போது 8 ஆயிடுச்சு. கடைசியில நட்சத்திரம் சொல்லி 9 மண்டலங்களாக இருக்கிற அந்த 9 மண்டலங்களையும் புருவ நடுவிலே கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லோரும் முயற்சி செய்யலாம். அந்த 9 மண்டலங்களும் அடங்குனா அதுக்கு பிரணவம்னு பேரு. அந்த பிரணவத்தை நாம் எல்லோரும் ஓங்காரத்தில் லயித்து ஓங்கார சொரூபமாக இருக்கும் பொழுது நாம் அதுவாகவே மாறுகின்றோம். சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனி, அவ்வளவுதான். இதுதான் மாணிக்க வாசகர் சொல்றாரு. சிக்கென பிடித்தேன், எங்க புருவ நடுவில் நான் சிக்கென பிடித்தேன், எங்க எழுந்து அருளுவது இனியே. இதுதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. அப்படின்னா எங்க பணிந்து ஏத்தணும்? இங்கதான் பணிந்து ஏத்தணும். எதை ஏத்தணும்? மூச்சை கொண்டு போய் மேல ஏத்தணும். பல்லோரும் ஏத்த பணிந்து. இந்த உண்மையை பகிரங்கமாக சொல்லுவதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை, சிவாச்சாரியார்கள் இல்லை. எல்லாரும் வியாபார மனத்தினாலே, வியாபாரத்தினாலே ஆன்மீகம் இன்னைக்கு வியாபாரமாகவும் விளம்பரமாக போய்விட்டது தவிர சத்தியத்தை சொல்லுவதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. அந்த வகையில் எம்பெருமானுடைய திருவடியை நாம் எல்லோரும் திருமூல நாயனார் மூலமாக 9 நவமண்டலங்களையும் பிரணவ யோகம் என்கிற ஒரு உண்மையும் இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொல்லி வாழ்த்து சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்லதுரும் கழுமல்ல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க
மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திர என்கிற நூலை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானம் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நானவின் ரித்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.